ரஷ்யன் அண்ட் உக்ரைன் வார் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இதுல ட்ரம்ப்போட கருத்து என்ன அப்படின்னா, இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து மற்ற நாடுகள் வந்து ஆயிலை வாங்கறதுனால தான் ஸோ அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது, அந்த பணத்தை வச்சு தான் அவங்க போரை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட். ஸோ இதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கிற மிக 2 பெரிய ஆயில் ப்ரொடியூசர்ஸ் யார் அப்படின்னா லக்காயில் அண்ட் சாஃப்ட்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து வெளியே வர்ற ஆயிலுக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து காலையில் வந்து ஒரு தடை மாதிரி ஒன்று வந்து விதிச்சிருக்கிறாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்ளை வந்து கட் ஆயிருக்கு. ஸோ அந்த சப்ளை கட் ஆனதுனால க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் வந்து ஒரு $3 வந்து மேலே வந்து வந்திருக்கு. இது வந்து கண்டினியூஸாக வரதுக்கான சான்சஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லக்காயில் அண்ட் ராஸ்நெஃப்ட்லேருந்து வெளியே வர்ற க்ரூட் ஆயில் பேரல்ஸ் வந்து ஸ்டாப் ஆனால் அதிகமாக பாதிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியா, அதுக்கப்புறம் சைனா தான். ஸோ இந்த 2 நாடுகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடிக்கு கால் பண்ணி பேசினதோட மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துலயாச்சும் ஒரு 40% வரைக்கும் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைச்சிருங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில நடந்த இந்த ரஷ்யாவில் ஒரு 2 ஆயில் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா கூடால டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது மேபி ஒரு $64 to $65 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில வந்து இருக்கு.